அறுபடை ஐயப்பன் திருத்தலங்கள்ல ரொம்ப முக்கியமான திருத்தலம், எல்லாருக்கும் தெரிந்த திருத்தலம் சபரிமலை. எப்படி சிவனுக்கு கைலாய மலை அப்படின்னு சொல்கிறோமோ, உமையவளுக்கு பர்வதமலை அப்படின்னு சொல்கிறோமோ, முருகனுக்கு பழனிமலை அப்படின்னு சொல்கிறோமோ, ஐயப்பனுக்கு சபரிமலை அப்படிங்கிற விஷயம். சபரிமலை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்த இடமா ஏன் கருதப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயப்பன் துறவரம் போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ளாக வராரு. எந்த இடத்திலிருந்து அந்த துறவை மேற்கொள்வது அப்படிங்கிற ஒரு எண்ணத்திற்காக என்ன பண்ணுறாருன்னா, கையில் வில்லும் அம்பும் வச்சிருக்கிறார். அப்போ அந்த வில்லை எடுத்து அம்பு தொடுக்கக்கூடிய நேரத்தில் அந்த அம்பு விழுந்த இடம்தான் சபரிமலை. ரொம்ப சிறப்பான திருத்தலமாக இன்னும் கேட்டீங்க அப்படின்னா, ஐயப்பன் வாழக்கூடிய மலையாக இருக்கிறது சபரிமலை தான். எத்தனை எத்தனை லட்சம் மக்கள் வந்து அங்கே பார்த்துட்டு போகிறாங்க. இப்போ குடியரசுத் தலைவரே வந்து பார்த்துட்டு போகிறாங்க இல்லையா? இந்த மாதிரியான சிறப்பு அப்படிங்கிறது என்னென்னா, அது ஒரு காந்த மலை. நீங்கள் ஒரு தடவை போங்க, திரும்ப 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 உங்களை போக வச்சுட்டே இருக்கும். அப்படி ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறது சபரிமலைக்கு உண்டு. ரொம்ப சிறப்பான விஷயம். மகர ஜோதி அப்படிங்கிற விஷயத்தில் இறைவனே வந்து ஜோதி ரூபத்தில் வருகிறார் அப்படின்னு பார்க்குறோம். அதை ஒரு சில அன்பர்கள் மகர ஜோதி அப்படிங்கிறத வந்து ஏற்றுக்கலைனாலும் ஐயப்பன் உண்மை. ஐயப்பனுடைய காந்த மலையாக இருக்கக்கூடிய சபரிமலை அப்படிங்கிறது உண்மை. என் கண்ணிலிருந்து கண்ணீர் வரும்னு சொல்லக்கூடிய எத்தனையோ ஐயப்ப பக்தர்களை நம்மளால் பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு உயிர்ப்போடு இருக்கக்கூடிய ஒரு மலை அப்படின்னு கேட்டிங்கன்னா சபரிமலை.